மட்டன் மார்கண்டம் கொழுப்பு இதெல்லாம் போட்டு ஒரு அற்புதமான வெள்ளை குருமாங்க. இது கிறிஸ்மஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடியே நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, கிறிஸ்மஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாதவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன 4 இட்லியோட 2 கரண்டி குழம்பு நீங்கள் சாப்பிட்டாலே நீங்கள் ஒரு வாரத்துக்கு பிரிஸ்க் வாக் பண்ணணுங்க. அந்த அளவுக்கு கொழுப்பு ஏறிடும். ஸோ இதை செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ மார்கண்டம் எடுத்திருக்கேங்க. அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அது கூடவே கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நீங்கள் கொழுப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றி 10 விசிலுக்கு நீங்க வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 5 பாதாம் முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, வெள்ளரி விதை, சோம்பு, கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி அரைச்சுக்கோங்க. இப்போ தவால ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி மசாலா பொருட்கள் எல்லாத்துலயும் 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே தூளா கட் பண்ண 2 வெங்காயம், 6 பச்சை மிளகாயை வதக்கிக்கோங்க. இதுல 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதுல ஒரு கை கருவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு பெருசா கட் பண்ணிக்கணும். நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு இந்த குழம்புக்கு தேவையில்லை. இதுல 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓபன் பண்ணி நம்ம அரைச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே திக்கான 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 முடி தேங்காயில 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சு அதுல பால் எடுத்து சேர்த்திருக்கேன். குழம்பு எப்படியும் திக்காகும். அதனால நீங்க இன்னும் கூட தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக வச்சு எடுங்க. சும்மா ஓபன் பண்ணும் போதே வீடே கம கம கமன்னு வாசனையா இருக்குங்க. இது தீபாவளி கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எனி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு இதை செய்யுங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஃபைனலி கொத்தமல்லி சேர்த்துட்டு கொதிக்க கொதிக்க இட்லியோட சர்வ் பண்ணுங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?